لعبادتي وخلق الجبال الرواسي والأشجار الباثقات والأحجار الصابتات كلها لخدمة عباده، والصلاة والسلام على سيد ولد آدم نبينا ورسولنا الذي بعث إلى الأسود والأحمر والعرب والعجم، وعلى آله الأخيار الأطهار وأصحابه الأتقياء الأبرار إلى يوم القرار، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا. صدق الله مولانا العظيم. وبالسند المتصل مني من طريق الإمام البخاري إلى الصحابي أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الحلف منفقة للسلعة ممحقة للبركة، أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து ஆட்சி செலுத்தி நீதம் செலுத்திக் கொண்டிருக்கும் ரபுலியத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ஒருவனுக்கே அனைத்து புகழும் முறைத்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் சர்தாதே ஆலம் தாஜ்தாரே மதீனா ஹதரத் சையதுனா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்னும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அன்னாரை பின்பற்றி வாழப் போகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை பெரிதென மதித்து அல்லாஹுடைய மாளிகையாம் இல்லத்தில் ஆரம்ப நேரத்தில் இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரபுலியத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எவையெல்லாம் ஏவி கட்டளை பிறப்பித்து எடுத்து நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்தும், எவையெல்லாம் தவிர்ந்தும் விலகியும் நடக்கும்படியாக சொல்லி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்தும் விலகியும் நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுஃபன் நியாசம் செய்து கொள்ளுகிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு பரிசுத்தமான பூர்த்தியான தீனுல் இஸ்லாத்தை வழங்கி எங்களை சிறப்பாக்கி இருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய எல்லா கோணங்களிலுக்கும் வழிகாட்டல் செய்திருக்கிறது. குர்ஆன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டலுக்கு ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விட்டிருக்கிறது என்பதாக எந்தொன்றிலையும் சொல்ல முடியாது. மனிதனுக்கு எல்லா பகுதிகளையும் குர்ஆன் வழிகாட்டல் செய்திருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று ஒரு மனிதனுடைய பார்வையும் ஒரு பொது பார்வையாக அவன் ரெண்டு பகுதியையும் பார்க்கக்கூடியனாக இருக்க வேண்டும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினூடாக நமக்கு காண முடிகிறது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று சமூகத்தில் பொதுவாக எம்மிடத்திலே மனிதர்கள் யாராவது ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை எல்லோரும் கண்டுகொள்கிறோம், அந்த தவறை கண்டிக்க வேண்டும் என்பதாக பேசுகிறோம், அந்த தவறு நமக்கு பெரிதாக தென்பட்டு விடுகிறது. ஆனால் அதுக்கு அடுத்த பகுதியாக ஒரு மனிதனிடத்திலே நலவு இருந்தால் அந்த நலவை காண்பது நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு அந்த நலவை கண்டுவிட்டால் அந்த நலவை பேச வேண்டும் என்பதாக உள்ளமும் இடம் கொடுக்காது. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இஸ்லாம் ரெண்டு பகுதியையும் கவனம் செலுத்தி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பார்வை இரண்டு கண்களினூடாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று குர்ஆன் ஏனைய நபிமார்களை பற்றி பேசும் பொழுது, நபிமார்களுடைய சரித்திரங்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் குர்ஆன் அவர்களுடைய நலவை பேசித்தான் முதலாவது ஆரம்பிச்சிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிமார்களுடைய செய்திகளை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது முதலாவது அவர்களுடைய நலவுகள் ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருக்கிறான்.
அல்லாஹ் திரு குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏராளமாக பேசி இருக்கிறது. அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் உண்மையான ஒரு நபியாக, உண்மை பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதே போன்று ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த அருட்கொடைகள் பாக்கியங்களுக்கு நன்றியுள்ள ஒரு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதாக அவர்களிடத்தில் இருந்த அந்த நல்ல தன்மையை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அதே போன்ற அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅத், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுடைய சாதிகல் வஅத், எப்பொழுதும் அவர்கள் வாக்குறுதியிலே அதை உண்மைப்படுத்தக்கூடியவராக, வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதாக அவர்களிடத்திலே இருந்த அந்த நல்ல தன்மையை குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதனிடத்திலே ஒரு சிறிய ஒரு நலவுதான் இருக்கிறது என்றால் அந்த நலவை நாம் அவர்களுக்கு சொல்லி புகழ்வதின் பக்கமும், அந்த நலவை அவர்களுக்கு அந்த நலவினூடாக பாராட்டு செலுத்துவதின் பக்கமும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் வழிகாட்டல் செய்திருக்கிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தை பார்த்து தொழும்படியும் ஜகாத்தை நிறைவேற்றும்படியும் ஏவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அவருடைய குடும்பத்துக்கு தொழுமுகை நிலைநாட்டும்படியும் தொழும்படியும் ஜகாத்தை நிறைவேற்றும்படியும் ஏவக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் அவரிடத்தில் இருந்திருந்ததாக குர்ஆன் பேசுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் அவருடைய குழந்தைகளை ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் மஸ்ஜிதுக்கு அழைத்து வருகிறார், குழந்தைகளுடன் தான் அவர் மஸ்ஜிதுக்கு வருவார் என்றாக இருந்தால் அது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பாராட்டத்தக்க புகழத்தக்க ஒரு விடயம். எனவே நாம் அவர்களை பார்த்து உண்மையில் நீங்கள் எப்பொழுதும் குழந்தைகளை விட்டு மஸ்ஜிதுக்கு வரமாட்டீர்கள், பிள்ளைகளை அழைத்து கொண்டுதான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவராக இருக்கிறீர் என்பதாக சொன்னால் அந்த அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல காரியம் அன்பார்ந்தவர்களே அவருக்கு உற்சாகம் கொடுப்பது மட்டுமில்லாமல் அதை நான் தொடராக செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு உண்டாகும். ஆனால் இன்று நமக்கு நல்லதை பேசுவதென்றால் பலர்களுக்கு அதுதான் மிக சிரமமாக இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய கெடுதியோ தவறோ கண்டுவிட்டால் அதை பேசுவதிலும் அதை பரப்புவதிலும் நாம் ருசி கண்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு ஈமானுடைய பலகீன தன்மையில் நின்றும் உள்ளது. ஒரு ஈமான்தாரை நலவை கண்டால் தவறை கண்டால் திருத்துவது போன்று அவருடைய நலவை பாராட்டக்கூடியவராக அந்த நலவுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நோயிலே கஷ்டத்திலே சிரமத்திலே தான் வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே இருந்த நல்ல தன்மையை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். வஜதுனாஹு சாபிரா வநிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவரை நாம் ஒரு பொறுமையாளராக, அவரிடத்திலே பொறுமை என்ற அந்த நல்ல தன்மை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்லடியார், அல்லாஹ்வுடைய இறைநேசராக, அல்லாஹ்வின் பக்கம் அடிக்கடி மீளக்கூடிய ஒரு இறைநேசராக இருக்கிறார் என்பதாக குர்ஆன் அவருடைய நலவை பேசுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலேயே குற்றம் சுமத்தப்பட்டு அடைக்கப்பட்ட பொழுது அவர்களுடன் இருந்த அந்த சிறையில் இருந்தவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள். ஆனால் அந்த குற்றவாளிகள் தன்னுடன் இருக்கக்கூடியவரும் ஒரு குற்றவாளி என்பதாக அவர்களுக்கு அந்த குற்றத்தை வைத்து என்ன செய்யவில்லை, பழி சுமத்தியோ அதை மட்டும் பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அங்கே சிறையில் இருந்தவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள், தவறிழைத்தவர்களாக. ஆனால் அந்த தவறிழைத்த மனிதர்கள் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கண்ட நல்ல தன்மை, அவருமோ இல்மு உள்ளவராக, ஒரு ஞானியாக, அது மட்டும் இல்லாமல் நல்ல பண்புள்ள பண்பாடுள்ள அஹ்லாக்குள்ளவராக இருக்கிறார் என்பதை கண்டவுடன் அவருடைய முகச்சுக்கு முகமே அவரை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், சொன்னார்கள் இன்னா நராக மினல் முஹ்சினீன், நாங்களுமோ உங்களை ஒரு நல்லுபகாரியாக காணுகிறோம் என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அந்த பாராட்டியதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறான், சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்திலே ஒரு நலவு இருக்கும் பொழுது அந்த நலவை பாராட்டுவது இருக்கிறதல்லவா, அந்த நலவை அவர்களுக்கு சொல்லி உற்சாகம் இருக்கிறதல்லவா, அது அவரிடத்திலே இன்னும் நலவுகள் உண்டாகுவதற்கு காரணமாக அமையும்.
அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்அரி கூட்டத்தினர்கள் அவர்களை கடந்து செல்கிறார்கள். அவர்கள்ட்ட இருந்த ஒரு நலவுதான் அவர்கள் குர்ஆன் திலாவத்திலே பேணுதலுள்ளவர்களாக, குர்ஆன் திலாவத்துக்கு கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவிலே அஷ்அரி கூட்டத்தினர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே இருந்து குர்ஆன் திலாவத்துடைய சத்தத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுத்தார்கள். இதை செவிமடுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பகல் நேரத்திலே உங்களுடைய வீடுகளை நான் அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டாலும் இரவிலே அடையாளம் கண்டுகொள்கிறேன். உங்களுடைய வீட்டுக்களிலிருந்து குர்ஆனுடைய திலாவத்துடைய அந்த சத்தம் இது உங்களுடைய வீடு என்பதாக நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்பதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் மத்தியிலே எல்லோருக்கும் முன்னிலையிலே சொன்னார்கள். அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோத்தினத்தினர்களுக்கு எவ்வளவு ஒரு உற்சாகம் உண்டாகி இருக்கும். அவர்கள் இந்த அமலை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதாக அவருடைய சிந்தனை உண்டாகி இருக்காத அன்பார்ந்தவர்களே. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவைகளையும் சஹாபா பெருமக்களிலே அவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு நலவை காணும் பொழுது அந்த நலவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி உற்சாகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் திலாவத் செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டபொழுது சொன்னார்கள், லவ் ரஅய்தனி வ அனா அஸ்தமிஉ லிகிராஅதிக, நீங்களுமோ நான் உங்களுடைய கராத்தை நேற்றிரவு செவிமடுத்தேன். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த குரல் வளம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத ஆரம்பித்தால் பறவைகள் வந்து நின்று அவர்களுடைய ஓதலை செவிமடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அழகிய குரல் கொடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ மூஸா அல் அஷ்அரியை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்களுடைய அந்த குர்ஆன் திலாவத்துடைய சத்தமுமோ நீங்கள் ஓதிய உங்களுடைய குரலுமோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளத்தை போன்று மிக அழகான குரல் வளமாக இருந்தது. நானுமோ நீங்கள் ஓதியதை செவிமடுத்தேன் என்பதாக சொன்ன நேரத்தில் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு உற்சாகம் உண்டாகியது என்றால் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லவ் அலிம்த அன்னக தஸ்தமிஉ இலைய லஹப்பர்துஹு லக தஹ்பீரா, நீங்கள் ஓதுறத நான் ஓதுறதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரே நான் இன்னும் அழகாக நிறுத்தி இன்னும் அழகான சொல்லில் ஓதியிருப்பேன் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அவர்கள்ட்ட இருந்த அந்த நல்ல தன்மை, அவர்கள்ட்ட இருந்த அந்த டேலண்ட், அந்த மகாரத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டியது. அவர்களுக்கு உற்சாகம் உண்டாகியது. அவர்கள் இன்னும் ஓதி இருக்கலாமே என்ற அந்த சிந்தனை உண்டாகியது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நலவுகள் அது பாராட்டப்படணும். இன்று எமது சமூகத்தில் நலவு செய்யக்கூடியவர்களை கண்டுகொள்வதே இல்லை. எங்கே அவர்களிடத்திலே ஒரு குறை ஏற்பட்டு விடலாம், அந்த குறையை பேசலாம் என்பதாகத்தான் நாம் இன்றைக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சரித்திரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுடன் நடந்து கொண்ட அந்த வாழ்க்கையில் இவ்வாறு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு சஹாபி தான், அவர் ஒரு ஈமான்தாரியாக இருக்கிறார். அவரிடத்திலே ஏதாவது விசேஷமான ஒரு நல்ல தன்மை இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நல்ல தன்மையை சொல்லி உற்சாகமூட்டி புகழ்ந்து விடுவார்கள். அம்ர் இப்னு தக்லிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கனிமத் பொருட்கள் வந்து சேர்ந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பங்கு வைப்பதிலே நேர்மையாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை முறையாக பங்கு வைப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர்களுக்கு கொடுத்து இன்னும் சிலர்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லையோ, அந்த கனிமத்துடைய பங்கிலிருந்து கிடைக்கவில்லையோ, அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஆரம்பத்திலே கிள்ளி அதை சரி செய்வதை வேலை பார்ப்பார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உடனடியாக சொன்னார்கள்,
ஒரு பயான் செய்தார்கள். அதிலே சொன்னார்கள், சிலர்களுக்கு நான் கொடுக்க செய்கிறேன், இன்னும் சிலர்களுக்கு கொடுக்காம இருக்கிறேன். யாருடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒரு கலக்கம் இருக்கிறதோ, அதில் ஒரு பலகீனம் இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் ஈமானிலே உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறேன். ஈமானிலே உறுதியானவர்கள் அம்ர் இப்னு தக்லீபை போன்ற இவர்களை போன்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறேன் என்பதாக சொன்ன நேரத்தில் அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருமோ உள்ளத்தில் ஈமானால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அம்ர் இப்னு தக்லீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து இப்படி சொன்னார்கள், அந்த சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா, எனக்கு சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிகச் சந்தோஷமானது. நபி அவர்கள் நான் ஈமானால் நிறைந்தவர் என்பதாக சொன்னது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவர்களுக்கு அங்கே எந்தொன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள்ட்ட இருந்த அந்த நலவை சொன்னது, அந்த நலவை பேசியது அவர்களுக்கு உற்சாகம் உண்டாகியது. அவர்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகும் இப்பயும் அவர்கள் ஈமானிலே நான் உறுதியானவனாக, ஈமான் என் உள்ளத்தால் நிறைத்தவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உண்டாகாத அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே எம்மோடு இருக்கக்கூடியவர்களுடைய நனவுகளை பாராட்டக்கூடிய நல்ல பெருபேர் எடுத்திருக்கிறாரா, அவரை உற்சாகப்படுத்துவோம். அவரை உற்சாகப்படுத்தினால் அவர் அடுத்த கட்டம் எங்கே போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போவதற்கு முனைந்து விடுவார். இதுதான் இஸ்லாம் காட்டிய வழிமுறை. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு மிக நெருக்கமானவர், பரிந்துரையை பெறுவதற்கு தகுதியானவர் யார் என்பதாக கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வியை கேட்ட ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பார்ந்தவர்களே எப்படி உற்சாகம் கொடுத்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாம் பொதுவாக ஒருவர் கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னால் தான் அவருக்கு பரிசு கொடுப்பது, அவரை பாராட்டுவது. ஆனால் கேள்வி கேட்டவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் எனக்கு தெரியும் இப்படிப்பட்ட இந்த கேள்வியை உங்களை தவிர வேறு யாரும் கேட்க மாட்டார் என்பதாக எனக்கு தெரியும். ஏனென்றால் உங்களிடத்திலே தான் அறிவை படிக்க வேண்டும், தேட வேண்டும் என்ற இந்த ஆவலும் இந்த தேவையும் தேட்டமும் உள்ளவர் நீங்கள் என்பதாக அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்களுடைய அந்த அறிவுடைய தேற்றம், படிக்கிறதுடைய தேற்றத்தை உற்சாகம் கொடுத்தார்கள். இதுதான் அன்பார்ந்தவர்களே இன்று நமக்கிட்டே வர வேண்டியது. ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமான நலவுகள் இருக்கும். அவரவர்களுடைய நலவை சொல்லி அவர்களை இன்னும் தட்டி உற்சாகம் கொடுப்பதுதான். அதுக்கு மாற்றமாக அவர்களை தட்டி கீழே தட்டி விடுவதல்ல, இஸ்லாமிய பண்பு கிடையாதது. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விதத்திலும் அவர்கள் அரபி அஜமி என்ற வித்தியாசம் இல்லாமல் அவருடைய நலவுகளை சொல்லி அவர்களை புகழ்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருமோ பேர்சியா நாட்டைச் சேர்ந்தவர். அவருமோ தன்னுடைய தந்தையிடத்தில் மிக விருப்பத்துக்குரிய ஒரு பிள்ளையாக இருந்தவர். தந்தை அவர்களை வெளியே அனுப்ப மாட்டார்கள், அவர்களை மிக பேணுதலாக பாதுகாப்பாக வளர்த்து வந்தவர். என்றிருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடியது. அவர்கள் என்ன செஞ்சார், தந்தையிலிருந்து வந்து அவர்கள் ஷாமுக்கு வந்த அன்பார்ந்தவர்களே, அவருடைய சரித்திரம் மிக நீண்ட சரித்திரம். வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சூரத்துல் ஜும்ஆவுடைய வசனங்கள் இறங்கியது. அந்த நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் இருந்த சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லவ் கானல், அவர்களுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், கரத்தை பிடித்து, லவ் கானல் ஈமானு இந்த சுரையா லனாலஹு ரிஜாலும் மின் ஹாஉலா, சுரையா என்ற நட்சத்திரத்தில் ஈமான் இருந்தாலும் இந்த இவர்களை போன்றவர்கள் அதை போய் அடைந்து கொள்வார்கள் என்பதாக சொன்னார்கள். எப்படி அவர்களுக்கு அன்பார்ந்தவர்களே இந்த அவர்கள்ட்ட இருந்த ஈமானை அடைய வேண்டும் என்ற அந்த தேட்டத்தை எவ்வளவு அழகாக எல்லோருக்கும் முன்னாடி அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய அந்த நல்ல தன்மையை, அவர்களில் இருந்த அந்த தன்மையை சொல்லி உற்சாகம் கொடுத்தார்கள்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விதத்தில் அவர்களை ஒரு நலவு செய்கிறார். ஒரு வாலிபரிடத்தில் ஒரு நலவு இருக்கும் பொழுது அவருடைய கையை பிடிச்சி பேசி, நீங்க செஞ்ச இந்த செயல் இப்படியானது, உங்கள்கிட்ட இப்படி டேலண்ட் இருக்கிறது, இப்படியான நல்ல குணம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அன்பார்ந்தவர்களே, அவரிடத்திலே தானாகவே இன்னும் உற்சாகம் பிறந்து நான் இதைவிட இன்னும் நலவுகளை எனக்குள்ளே உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உண்டாகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை கையை பிடித்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடியவரிடத்திலே எங்கே நலவு இருக்கிறது என்பதை தேடி அதை சொல்லி அந்த நலவை சுற்றி காட்டி புகழ்ந்ததற்கு ஏராளமான சரித்திரங்கள். மதீனாவிலே கைஸ் கோத்திரத்தினர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்தவர்கள் எல்லாம் அவசரப்பட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிற அந்த ஆர்வத்தில், அந்த ஆவலில் வந்தவர்கள் அவருடைய ஒட்டகங்களை, அவர்களுடைய கழுதைகளை ஆங்காங்கே அப்படியே விட்டுவிட்டு வந்த அந்த களைப்புடன், அந்த வேர்வையுடன், அந்த ஆடைகளுடன் வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து முசாஃபா செய்து முஆனகா செய்து சந்தித்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த கோத்திரத்தில் ஒரு வாலிபர் இருந்தார். அவருடைய பெயர் முந்திர். அவருமோ அஷஜ்ஜி என்று பிரபலியம் பெற்றவர். இந்த அஷஜ்ஜி என்ற இந்த வாலிபர் இவர் என்ன செய்தார் என்றால், வந்தவர்கள் எல்லாம் வந்து அவசரப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய ஒட்டகங்களை ஆங்காங்கே எவ்வாறு விட்டு சென்றார்கள். சிலர்கள் ஜும்மாவுக்கு வந்தவர்கள் அப்படியே எங்கெங்கேயாவது பார்க் செய்து விட்டு வருவதை போல வாகனங்கள் முறையாக இந்த இடத்தில் தரிப்பிடப்படணுமோ அந்த இடத்தில் தரிப்பிடம் செய்யாமல் அப்படியே விட்டு வருவது, கடைசி நேரத்தில் வந்து தொழுதுவிட்டு அவசரமாக போவதற்கு. இப்படியாக அந்த அப்துல் கைஸ் கோத்திரத்தை சேர்ந்த அந்த அஷஜ்ஜி அந்த வாலிபர் என்ன செய்தார் என்றால், அந்த முறையற்ற நிலைமையில் விட்டு சென்ற ஒட்டகங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து முறையாக கட்டினார். கட்டிவிட்டு அவர் என்ன செய்தார், போய் குளித்து கொண்டார். குளித்து கொண்டு வேர்வையோடு இருந்தவர் குளித்து தனது ஆடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு அதுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை அவதானித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த உடனே அவர்களை பார்த்து சொன்னார்கள், அஷஜ்ஜியே இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன், உங்களிடத்திலே மிக சிறந்த நல்ல குணங்கள் இருக்குது. அந்த குணம் 2 குணமுமோ யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ் அந்த குணத்தை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 தன்மைகள் உங்களிடத்தில் இருக்குது என்பதாக அவர் வந்தவுடன் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த தன்மைகள் அல் ஹில்ம் வல் அனாத், ஒன்று சகித்து கொள்ளக்கூடிய தன்மை, இன்னொன்று நிதானம். அவர் என்ன செஞ்சார், மற்றவர்கள் எல்லாம் முறை இல்லாமல் வாகனத்தை நிறுத்தி இருந்தார், அவர் அதை சகிச்சு முறைப்படுத்தினார். அதே போன்று அவசரப்படாமல் நிதானமாக போய் குளித்து விட்டு ஆடைகளை மாற்றிவிட்டு வந்து சந்தித்தார். இந்த 2 குணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த அந்த 2 குணத்தையும் புகழ்ந்து இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான குணம் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு வாரிபடத்திலே ஒரு நல்ல குணம் இருக்கும் பொழுது இப்படியாக அவருக்கு முன்வைத்தால் அவர் யோசிப்பார், இன்னும் எங்கே நான் ஒரு நல்ல குணத்தை எனக்குள்ளே உருவாக்க முடியும், நல்ல தன்மை உண்டாக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆனால் எமது சமூகத்திலே இன்றைக்கு பாராட்டுவது இதுக்கு தான் பஞ்சம், ஆனால் குறை காண்பதிலே அதுக்கு பஞ்சம் கிடையாது. எங்கே குறை காணலாம் அதை சோசியல் மீடியாவிலே போடலாம் என்பதாக பலர்கள் அதை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அதற்கு மாற்றமாக மற்றவருடைய நலவுகளை இப்படி பாராட்டும் பொழுது அவர்கள் இன்னும் நலவுள்ளவர்களாகுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாக தனது மனைவிமார்களை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு, ஒரு கணவன் மனைவியுடைய உறவுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் ஒரு கணவன் தனது மனைவியை பாராட்டுவது. வாழ்ந்தவர்களை எத்தனையோ கெடுதிகள் இருக்கலாம், ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நலவை சொல்லி பாராட்டும் பொழுது இன்னும் நலவுகள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கும். இதைத்தான் சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா ஆகர், அவரிடத்திலே ஒரு குணத்தை வெறுத்தால் இன்னும் எத்தனையோ நல்ல குணம் இருக்கும். நபி அந்த நல்ல குணத்தை விட்டு பாராட்டுங்கள். நபி அவர்கள் தனது மனைவிமாரை பாராட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா மக்களும் என்னை நிராகரிக்கும் பொழுது நீங்கள் என்னை ஈமான் கொண்டீர்கள், எல்லோரும் என்னை பொய்ப்பிக்கும் பொழுது நீங்கள் என்னை உண்மைப்படுத்தினீர்கள், நீங்களுமோ உங்களது பணத்தை எனக்காக வேண்டி செலவழித்தீர்கள். இப்படியான இந்த வார்த்தைகளை சொல்லி அவருடைய நலவுகளை சொல்லி ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு
தஆலா அவர்களை பாராட்டுவார்கள். அதே போன்றுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டும் விதத்திலே நபி அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அன்று அரபிகளிடத்திலே சரீத் என்று சொல்லக்கூடிய உணவுதான் மிக பிரபலியமான, எல்லா உணவுகளிலும் மிக விருப்பமான, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உணவாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை போலும்பொழுது சொன்னார்கள், ஆயிஷாவே, ஏனைய பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் என்னிடத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்று சொன்னால், எல்லா சாப்பாட்டுக்கும் மத்தியில் சரீத் என்ற சாப்பாடு எப்படி சிறப்போ அதை போன்று என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியை பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தனது பிள்ளைகளை பாராட்டி இருக்கிறார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து, சய்யதுத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, யோமோ சொர்க்கத்துடைய பெண்களுடைய தலைவி என்பதாக அந்த அவருடைய புகழை சொன்னார்கள். தனது பேரப்பிள்ளைகளை பாராட்டி இருக்கிறார்கள். பேரப்பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்க வாலிபர்களுடைய தலைவர்கள் என்பதாக. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பாராட்டி இருக்கிறார்கள். பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை, தனது நண்பர்களையும் பாராட்டி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்ற நண்பர் சொன்னார்கள், அர்ஹம உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர், இது உம்மத்தில மிக இரக்கத்துக்குரிய தன்மையுள்ளவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்துடைய நம்பிக்கைக்குரியவர். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் நலவுகளை பாராட்ட வேண்டும், மனம் விட்டு பாராட்ட வேண்டும். சிலர்கள் நினைக்கிறார்கள், பாராட்டுவது இப்படியாக முகத்துக்கு முன்னாடி சொன்னால் அவருடைய முகத்திலே மண்ணை அள்ளி போடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது எப்படிப்பட்ட பாராட்டென்றால், அவர் அந்த பாராட்டுக்குரியவர் அல்ல, அப்படி எந்த ஒரு நலவும் இல்லை. இவருடைய விடயத்தை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி இல்லாதெல்லாம் சொல்லி அவரை புகழ்வது, அல்லது அவர்கிட்ட இருக்கிறதை விட ஒன்றை பச்சாக்கி அவரை புகழ்வது, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான பாராட்டுகளின் பொழுது முகத்திலே மண்ணை அள்ளி போடுங்கள் என்பதாக. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் எமது புறத்தில் நலவுகள் செய்யக்கூடியவர்கள், பொதுவாக சமூக சேவைகள் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய பகுதியில் இருந்து அவர்கள் பாராட்டை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் மற்றவர்களுடைய ஒரு பொறுப்பு தான் அவர்கள் நலவு செய்யும் பொழுது அந்த நலவை சொல்லி அவர்களை உற்சாகமூட்டி அவர்களை தட்டி கொடுப்பது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் இஸ்லாமிய தன்மை என்பதை நாம் உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எம்மிடத்திலே இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒன்றுதான் மற்றவர்களுடைய நலவுகளை பேசுவது. ஆகவே நலவுகளை பேசுவது இருக்கிறதே, அதனுடைய பிரதிபலன் அது இன்னும் நலவை உண்டாக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே மேலே சொல்லப்பட்ட அந்த ரிவாயத்துக்கள், அந்த ஹதீஸ்களூடாக நமக்கு புரிய முடியும், ஒருவருடைய நலவை சொல்லி பாராட்டுவது இது ஷரியத்துக்குட்பட்டது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் என்றும் உள்ளது என்பதை விளங்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நலவுகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் சமூகத்திலே அப்படியே அது தீர்வாக அமையும். நாம் கெடுதிகளை மட்டுமே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கேதான் பிரச்சனைகள், அங்கேதான் சிக்கல்கள், அங்கே தான் முரண்பாடுகள் அன்பார்ந்தவர்களை ஏற்படுகிறது. ஆகவே எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்திருப்பான். அவரவர்களுடைய திறமையை வைத்து நாம் சமூகத்துக்கு பாவிப்பது, அவருடைய திறமைகளை சொல்லி அவர்களை உற்சாகம் கொடுப்பதுதான் எமது சமூகத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நலவுகள் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அப்படியான கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, பாவத்தில் வெறுப்பையும் இபாதத்துடைய இன்பத்தையும் உண்டாக்கி தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, எமது வியாபாரங்களிலே பரக்கத்தையும் செழிப்பையும் உண்டாக்கி தந்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, கடனை விட்டும், வட்டியை விட்டும், பொய்யை விட்டும், ஏமாற்றத்தை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடுவாயாக. எமது பிள்ளைகளை ரஹ்மானே கண்குளிர்ச்சியுள்ள சாலிஹான பிள்ளைகளாக உருவாக்கி தந்துடுவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, வல்ல ஜமானே, அல்லாஹ், இந்த பூமிக்கு மேலால் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உனக்கு பொருத்தமானவர்களாக மரணிக்க தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. இரக்கமுள்ள ரஹ்மானே, வல்ல ஜமானே, அல்லாஹ், பயங்கரமான நோய்களை விட்டும், திடீர் ஆபத்துக்களை விட்டும், திடீர் விபத்துக்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்தருள் புரிவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கைறுகளை, நலவுகளை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தெரிந்த அத்தனை ஷர்ரான கெடுதியான விடயங்களை விட்டும் எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடுவாயா. துஆக்களை ஏற்று அங்கீகரித்துக் கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له